ராஜஸ்தான் மாநில அரசின் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் லக்பதி திதி சம்மேளன் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடர்பாக ஜெய்சால்மரில் நடைபெற்ற மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என உறுதிமொழி எடுத்துள்ளோம். இந்த இலக்கை அடைய தன்னம்பிக்கையுடன் இருப்பது அவசியம். ஆனால் நாட்டின் ஒவ்வொரு பெண்ணும் தன்னம்பிக்கை மற்றும் அதிகாரம் பெற்றால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்று தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் இதனை முன்னிட்டு கூட்ட நெரிசலை தடுக்க சென்னை சென்ட்ரல் கோழிக்கோடு இடையே ஒரு வழி வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை காலை 4:30 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் சிறப்பு ரயில் அதே நாள் மதியம் 3:20 மணிக்கு கோழிக்கோடு சென்றடையும் என்று தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வரும் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மார்கழி ஆருத்ரா தரிசன மகோத்சவம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பூஜை, வழிபாடு ஆகியவற்றில் எவ்வித இடையூறும் இன்றி பக்தர்கள் தரிசனம் செய்ய பாதுகாப்பு வழங்க கோரி பொது தீட்சிதர்கள் குழு சார்பில் காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கனகசபை மீது ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை செயல்படுத்த கோரி நீதிமன்றத்தில் தீட்சிதர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆதிகேசவலு, ஆருத்ரா உற்சவத்தின் போது எவ்வித இடையூறும் இல்லாமல் பக்தர்கள் வழிபட பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையால் அம்மாவட்டங்கள் கடும் பாதிப்பு அடைந்தது. இதனிடையே கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன் காரணமாக தற்போது குற்றாலம் மெயின் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கடம்பை கிராமம் அருகே திண்டிவனம் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமி தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக சந்தேகத்துக்கிடமான பொருட்களுடன் வந்த 4 பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவர்கள் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்பொழுது சுமார் 5 கிலோ கஞ்சா இருப்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர் இது தொடர்பாக கலசப்பாக்கம் தாலுகாக்குட்பட்ட மோட்டூர் கிராமத்தை சேர்ந்த ஷாஜான், கீழ்பெண்ணாத்தூர் தாலுகாக்குட்பட்ட கடம்பு கிராமத்தை சேர்ந்த ரஹ்மதுல்லா, சிறுகுத்தான் கிராமத்தை சேர்ந்த சத்யராஜ் மற்றும் திருவண்ணாமலையை சேர்ந்த யுவராஜ் ஆகிய 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம். முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், நமது தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்கியுள்ளார். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் என்ற அடுக்கடுக்கான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இருக்கிறார் என்று மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். திருவண்ணாமலை அடுத்த வட ஆண்டாம்பட்டு அரக்கன்குளம் பகுதியில் வசிக்கும் கூலி தொழிலாளி ஐயப்பன், இவரது மனைவி பத்மா கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் பத்மாவின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நேற்று இரவு ஐயப்பன் மற்றும் பத்மா கிள்ளிப்பட்டு கிராமத்திற்கு சென்று இரவு தாய் வீட்டிலேயே தங்கியுள்ளனர். இன்று காலையில் அக்கம்பக்கத்தினர் பத்மாவின் வீடு திறந்திருப்பதைக் கண்டு தாய் வீட்டிற்கு சென்றிருந்த பத்மாவிற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் உடனடியாக வந்து பார்த்தபொழுது வீட்டில் இருந்த 10 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதைத் தொடர்ந்து ஐயப்பன் அளித்த புகாரின் அடிப்படையில் மங்கலம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கடந்த 5 தினங்களில் 2 வீடுகளில் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளதாக அச்சத்தை தெரிவிக்கும் அப்பகுதி பொதுமக்கள் திருட்டு சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் தடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு கோரிக்கை வைத்தனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் நெல்லியாலம் முப்பட்டி பகுதியில் நேற்று சிறுத்தை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வள்ளியம்மாள், துர்கா, சரிதா ஆகிய மூவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நெல்லியாலம் பிரிவு, ஏலமுன்னா, பெரும்கரை, முப்பட்டி ஆகிய இடங்களில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு அப்பகுதி பள்ளி மாணவர்களை வனத்துறை வாகனத்தில் வனத்துறையினர் பாதுகாப்புடன் பந்தலூர் சுற்றுவட்டாரம் பள்ளிகளுக்கு அழைத்து சென்றுவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வனத்துறையின் இத்தகைய செயலுக்கு நன்றி தெரிவித்த அப்பகுதி மக்கள் சிறுத்தையினை விரைந்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த வெண்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை என்பவரது 17 வயது மகன் மோகனகிருஷ்ணன் என்ற ஆகாஷ். தனியார் கல்லூரியில் பயின்று வந்த இவர் கடந்த 14ஆம் தேதி கல்லூரி செல்வதற்காக வெண்பாக்கம் சிங்கப்பெருமாள் கோவில் சாலையில் நின்றிருந்தார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார். தொடர்ந்து திருக்கச்சூர் பெட்ரோல் பங்க் சந்திப்பு அருகில் இருசக்கர வாகனம் வந்தபோது சாலையை கடக்க முயன்ற தனியார் தொழிற்சாலைக்கு ஆட்களை ஏற்றி செல்லும் வேன் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து இருந்த ஆகாஷ் படுகாயமடைந்த நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி ஆகாஷ் நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் விபத்து குறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், காஞ்சிபுரம் வருவாய் மாவட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை மொத்தம் 61 எனவும் இதில் 2023-2024 கல்வியாண்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் 4038, மாணவியர்கள் 5181 என மொத்தம் 9219 மாணாக்கர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் என மொத்தம் 9219 வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி, திருப்பெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, முதன்மை கல்வி அலுவலர் வெற்றிசெல்வி மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையில் 58 கிராம கால்வாய் தண்ணீரை திறந்து வைத்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பகுதி மக்களின் 15 நாட்கள் கோரிக்கையை ஏற்று தற்போது 58 கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் அமைக்கப்பட்ட கால்வாய் மூலம் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி வட்டத்தில் 1912 ஏக்கரும், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்தில் 373 ஏக்கரும் பாசனம் பெறும் வகையில் தற்போது 150 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் அருகே உள்ள சுக்காங்கால்பட்டியில் உள்ள கோபால் நாயக்கன்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பொதுமக்களுக்கு தெரியாமல் அவர்களின் நகைகளை வேறு தனியார் வங்கிகளில் அடக்கு வைக்கப்பட்டதாக புகார் அளித்தது. இதனைத் தொடர்ந்து வெள்ளையம்மாள்புரம், மூர்த்தி நாயக்கன்பட்டி, சுக்காங்கால்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வங்கியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பாதிக்கப்பட்ட 55 பேர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு பூட்டு போட முயற்சித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைக்க முயன்றனர். மேலும் மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.